கிருபை தருவேன்னு சொல்லி இருக்கிறேன். அந்த கிருபையை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஒரு அற்புதமான மாற்றம் உண்டாவதை என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். நீங்க கூட எது கலங்குறீங்க? ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு இருக்குது. ஆண்டவர் கிருபை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி உம்முடைய கிருபை என்னை தேற்றட்டும்னு சொல்லுங்க. இப்பொழுதே ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகி இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். இது உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். அவருடைய கிருபை வெளிப்படுகிற நாள். அவர் மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இரக்கம் செய்து அற்புதம் செய்கிற நாள். பிறகு எதற்கு கலங்கணும்? இந்த கிருபை நமக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? அவர் நமக்காக சிலுவையில் மரித்ததனால, நம்முடைய இடத்துல மரித்து நமக்காக எல்லாத்தையும் சுமந்து முடித்ததுனால இந்த கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை நினைத்து உங்களை தாழ்த்துங்க. தாழ்மையுள்ளவளுக்கு கிருபை அளிப்பார். உங்களை தாழ்த்தி துதித்து ஜெபிங்க. அந்த கிருபை உங்களை தேற்றும். சொல்றீங்களா, ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த கிருபையின் வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தத்தை நினைத்தருளி என்னை தேற்றுவீராக. இந்த மகளை தேற்றும், இந்த மகனை தேற்றும். இந்த மகனுக்கு மகளுக்கு நீ கொடுத்த கிருபையின் வாக்கு தத்தத்தை நினைத்தருளும். இப்பொழுது ஒரு அற்புதமுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். ஆறுதல்கள் உண்டாகட்டும். வேதனைகள் நீங்கட்டும். ஒரு அதிசயத்தை இன்றைக்கு அவர்கள் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.